ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெய்கண்ணா. கிருஷ்ணர் எப்படி இறந்தாரு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்னடா கண்ணா, கிருஷ்ணர் எப்படி இறந்தாரு, கிருஷ்ணர் தான் கடவுளாச்சே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மனுஷனாக பிறந்தவங்க, கிருஷ்ணர் வந்து மனுஷனாக தான் பிறந்தாரு. அப்படி இருக்கும்போது மனுஷனாக பிறந்தவங்க, இந்த இயற்கை நீதி என்னன்னா, மனுஷனாக பிறந்தவங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் இறந்தே ஆகணும் அப்படின்றது தான் இயற்கை நீதி. அப்படி இருக்கும்போது அவரும் கடவுளோட அவதாரமாக இருந்தாலும் மனுஷனாக தான் பிறந்தாரு. அவர் எப்படி இறந்தாருன்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருஷேத்திர யுத்தம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டோம். ஓவரால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து காந்தாரி எல்லாருமே குருஷேத்திர யுத்தம் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு காந்தாரி வராங்க யுத்தத்தில். இப்போ யுத்தம் முடிஞ்சிட்டு பாண்டவர்கள் எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச பிறகு அந்த கடைசி ஆள் வந்து இந்த கௌரவர் சைடு கடைசி ஆள் வந்து துரியோதனன் தான் இறக்குறாரு. 18வது நாளில் துரியோதனன் இறந்த உடனே இப்போ அவங்க அந்த யுத்தத்தை முடிச்சுட்டு எல்லாமே போயிட்டாங்க. அப்போ வந்து கடைசியாக துரியோதனன் நான் இறந்துட்டான்னு சொன்னோடனே அவங்க அம்மா அந்த காந்தாரி கண்ணை கட்டிட்டு இருப்பாங்க தெரியல, அவங்க வந்து பார்க்கறதுக்கு வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ 100 பசங்க இருந்தாங்க காந்தாரிக்கு. 100 பேரில் மொத்த பேரையும் கொன்னுட்டாங்க யுத்தத்தில். அப்படி செம்ம கோபம், அப்படியே விட்டா அவங்க உலகத்தையே எரிச்சிருவாங்க போல, அவ்வளோ கோபத்தில் இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பாண்டவர் சைடு, அர்ஜுனன் சைடு, பீமன் சைடு அவங்கள தான் தனிப்பட்ட முறையில் கோவப்பட்டு இருந்தாங்களே தவிர. அப்படின்னு இருக்கும்போது ஆனால் காந்தாரி மட்டும் இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு, நம்ம தலைவன் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா இதெல்லாம் நான் வந்து உன்னை கடவுள்னு நாங்களாம் நம்புகிறோம், உன்னை வந்து எல்லாம் தெரிஞ்ச பரம்பொருளாக நாங்கள் நம்புகிறோம். அப்படி இருக்கும்போது என்னோட 100 பசங்களும் இந்த யுத்தத்தில் கொன்னுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி வந்து இதுக்கெல்லாம் முதற் காரணமே நீ தான், உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து நான் வந்து குழந்தைங்களே இது இல்லாமல் அப்படி இருக்கிற அப்படி மொத்தம் 100 பசங்களை பெற்றும் என்கிட்ட இப்போ வந்து ஒருத்தம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன போல நீயும் நீ ஆசாசையாக வளர்த்த துவாரக நகரை அதை பற்றி அது எல்லாம் மொத்தமாக அழிஞ்சு கடலுக்குள்ளே போயிடும் அப்படின்னு அவங்க வந்து சாபம் கொடுக்குறாங்க. அப்போ கூட தலைவன் சிரிச்சுக்கிட்டே அப்படி நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்து இப்போ கூட நீ சிரிக்கிறது தானே, நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு உண்மையான பத்தினியாக இருந்தால் என் பசங்க மேலே வச்ச பாசம் உண்மைனா, நான் உன் மேலே வச்ச பக்தி உண்மைனா நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். அந்த சாபம் உனக்கு பழிச்சே தீரும். உன்னுடைய துவாரக மக்கள் எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு இறந்து போயிடுவாங்க. நீ வந்து ஒரு வேடன் கையால் நாதியற்று இருக்கும்போது ஒரு வேடன் கையால் இறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் வந்து அப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் வாழ்க்கையில் எவ்வளோ தாய்மார்களுடைய வரங்களை அன்பு தான் வாங்கியிருக்கிறேன். அதே போல் ஒரு வரமாக நினச்சிக்கிட்டு தான் நீ உங்களுடைய சாபத்தையும் நான் மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் போயிடுறாரு. அடுத்து துவாரகை வந்து ஒரு அப்போ இருந்த அமெரிக்கான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வளர்ந்த நாடு. இப்போ எல்லாருமே சும்மா கேட்கும்போது கூட அமெரிக்கா அப்படின்ற அளவுக்கு, அமெரிக்காவா நீ என்ன பெரிய அமெரிக்காவில் வேலை செய்கிற அப்படின்ற போது தான் நம்ம கேட்போம். அந்த அளவுக்கு அந்த காலத்திலே வந்து ரொம்ப வளர்ந்த நாடு, வளர்ச்சி அடைஞ்ச துவாரகை வந்து அவ்வளோ வளர்ந்த நாடாக இருக்குது. எல்லா விதத்துலையும் டெக்னாலஜி, எல்லா விதத்துலையும் அந்த காலத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த எல்லா இதை விட அந்த துவாரகை மட்டும் நல்லா வளர்ந்த நாடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து 36 வருஷம் ஆள்றாரு. சரக்கு அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே பேன். இப்போ நம்ம சொல்கிற ஒயின் ஷாப் எல்லாம் மூடணும் அப்படியெல்லாம் அப்பவே வந்து அவங்க பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து கிருஷ்ணர் கண்ணன் வந்து 36 வருஷம் வந்து துவாரகை ஆள்றாங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் மமதை, கொஞ்சம் தலைக்கணம் அப்படியெல்லாம் இருக்கும்ல யாருக்குமே. இப்போ ஒரு நம்ம ஸ்கூல்ல நம்ம காலேஜில் படிக்கும்போது ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு அப்படியே அதே ரெகுலராக பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு தலைக்கணம் இருக்கும். அப்படியே இல்லவே இல்லை நான் ஐ எம் த ஜென்யூன் அப்படின்னா கூட அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் அப்படியே கொஞ்சம் அப்படி இருக்கும். அது வந்து நம்ம நல்லா நோட் பண்ண தெரியும். அப்படி இருக்கும்போது 36 வருஷம் கிருஷ்ணர் ஆள்றாரு. அந்த 36 வருஷத்தில் வந்து எப்படி சொல்கிறது, அப்படி இருக்கும்போது துவாரகை மக்கள் எல்லாமே ரொம்ப அந்த எப்படி சொல்கிறது, தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு கிருஷ்ணரோட ஆட்சியில் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ வளர்ந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, தலகணம் ஏறி போயிருக்கு.
அப்போ வந்து ஒரு முனிவர் வராரு. அப்படி வந்த உடனே அங்க இருந்த துவாரகை மக்கள் ஒரு கிண்டல் அந்த ஒரு ஜாலி மூடுல என்ன பண்ணாங்க, ஒரு ஆணுக்கு வந்து ஒரு புடவை கட்டிக்கிட்டு இந்த முனிவர்கிட்ட போய் கேட்கறாங்க. இந்த பொம்பளைக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டோன்னே, அப்போ வந்து அந்த முனிவர் சொல்றாரு, என்கிட்டயே இப்படி பண்றீங்களா அப்படின்னு, என்கிட்டயே இவ்வளோ இது பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து சாபம் கொடுக்குறாரு. இந்த இவனுக்கு வந்து உலக்க பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு, அந்த உலக்க பிறக்கும், அந்த உலக்கையாலே இந்த உங்களுடைய குலமே அந்த மொத்த துவாரகையுமே அழிஞ்சு போகும். இந்த மன்னன் முதற்கொண்டு கிருஷ்ணர் முதற்கொண்டு எல்லாருமே துவாரகையே அழிஞ்சிடும் அப்படி சொன்னோடனே எல்லாம் அட போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரும் போயிடுறாங்க. இவங்க வந்து சாதாரணமாக ஆயிடுறாங்க. மறுநாள் பார்த்தா அந்த ஆம்பளை அந்த ஆணுக்கு வந்து அந்த பிரசவ வலி அது வருது. அப்படி வரும்போது அவங்க உண்மையாகவே அந்த ஒரே நாளில் அந்த ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. மறுநாள் வந்து உலக்க பிறக்குது. அப்படி உலக்க பிறந்த உடனே எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. என்னது முனிவர் சொன்ன மாதிரியே உலக்க பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே பேசி இது பண்ணி அந்த உலக்கையை வந்து ஃபுல்லாக அரைச்சி பொடி அந்த பவுடர் மாதிரி ஆக்கி கடலில் கரைச்சிடுறாங்க. அந்த பவுடர் மாதிரி ஆகும்போது ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் அது ஃபுல்லாக அந்த பவுடர் ஆகலை. எப்படி அரைச்சாலும் அந்த பர்டிகுலர் அந்த கல்லில் அந்த உலக்கையில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் அரையவே மாட்டேங்குது. சரி, அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, எப்படி அரைச்சாலும் அரையலை. அதை தூக்கி கடலில் போட்டு இந்த இது பவுடர் அரைச்சது ஃபுல்லாத்தையுமே கடலில் கொட்டி கரைச்சிடுறாங்க. அப்படி கரைச்சாலும் அந்த கடல் அலையில் வந்து அந்த பவுடர் வந்து அப்படியே வந்து இந்த கடற்கரை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருது. அப்படி ஆக்கிரமிச்ச இடத்துல புல் முளையுது. அப்படியே கொஞ்சமாக அப்படியே காடு போல் ஃபுல்லாக அந்த புல் வந்து இறந்த இடத்துல ஃபுல்லாகவே அப்படியே காடு போல் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அப்படி ஆனோடனே அந்த கல் ஒன்று கடலில் போட்டாங்கல்ல, அந்த கடலில் வந்து அந்த கல்லை வந்து ஒரு மீன் முழுங்கிடுது. அந்த மீன் முழுங்கின உடனே ஒரு மீனவன் அந்த மீன் பிடிக்கிறவங்க வந்து அந்த மீனை பிடிச்சி கொண்டு போய் விற்கும்போது ஒரு வேடன் கிட்ட அந்த வேடன் வந்து அந்த மீனை வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி வாங்கிட்டு போகும்போது வீட்டில் போய் கட் பண்ண பார்த்தா உள்ளே வந்து ஒரு கல் இருக்குது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நமக்கே ஒரு இடத்துல ஒரு ரேண்டமாக ஒரு ஏதாவது ஒரு சாதாரணமாக நமக்கு எதனா ஒரு டிஃப்ரெண்டான இடத்துல கிடைக்கக்கூடாத இடத்துல இருந்தோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒன்று கிடைச்சா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்ல. இந்த கல்லும் பார்க்கறது நல்லா ஷார்ப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, இது வந்து ஒரு நல்லா இருக்கும், நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் வந்து வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டான். அந்த மீன் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அந்த கல் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த துகள் எல்லாமே வேடன் வந்து அந்த அம்பில் வச்சு ஓடுறதுக்கு அந்த கல்லை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்த துகள்கள் எல்லாமே காடாக வந்து ஃபுல்லாக காடாகவே ரெடி ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எப்படின்னா அந்த முனிவர் சாபத்துக்கும் காந்தாரி சாபத்துக்கும் கரெக்டாக இது வந்து இயற்கை வந்து பாயிண்ட் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருச்சு. இப்போ வந்து துவாரகை மக்களும் கிருஷ்ணரும் அந்த ஸ்கெட்சில் போய் மாட்டணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாருமே மறந்துடுறாங்க, அப்படியே விட்டுறாங்க. ஃபுல்லாக பெருசாக காடாகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் நாட்கள் போக தலக்கணம் பிடிச்சி போய் என்ன பண்ணுறோன்னே தெரியாதுல்ல. கொஞ்ச நாள்லேயே வந்து சரக்கு பேனில் இருந்தது. எல்லாமே பேன் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மது மாது மண் எல்லாத்துக்கும் துவாரகை மக்களுக்கு இது 3 மேலேயும் ரொம்ப எல்லாமே இருக்கிறதுல அவங்க தான் ரொம்ப பெரிய நல்லா வளர்ந்த நாடாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மது மாது இதுல எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சரக்கு, மாதுனா பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணுறது, அது அப்புறம் மண் இந்த நாளால் எனக்கு அப்படின்ற போல் எல்லாமே அவங்களுக்கு அந்த பேராசையை பிடிச்சி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் நாள் வந்து இந்த பாவங்கள் கண்ணன் செஞ்ச பாவங்கள், கண்ணன் வந்து கர்ணனை கொன்னது, ஆல்மோஸ்ட் மகாபாரத யுத்தத்தை முழுசாக முடிச்சது, இது எல்லாருமே கண்ணன் பண்ணது. ஏன்னா அந்த கர்ணனை வந்து கொன்னதே கண்ணன் தான் சொல்லலாம். அர்ஜுனனை வந்து சும்மா ஒரு அம்பா வச்சுக்கிட்டு கண்ணன் தான் ஃபுல்லாத்தையும் முடிச்சதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு துவாரகை மக்கள் வந்து இந்த மாதிரி செஞ்ச பாவங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து கடைசியாக அடிக்க போகுது, அந்த நாட்டு அந்த மொத்த துவாரகையே முடிக்க போகுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து சரக்கடிக்க போகிறாங்க. 2 பேர் சரக்கடிக்க போகிறாங்கன்னா அந்த நாட்டினுடைய 2 தளபதிகள், பெரிய வீரர்கள். அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து பாண்டவர் சைடும், யுத்தத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து பாண்டவர் சைடும், இன்னொருத்தவங்க வந்து கௌரவர் சைடும் இருந்தாங்க. அப்படி அவங்க வந்து போய் பேசும்போது
எப்பயுமே நம்ம 2 பேர் போனா, நம்ம கூட 2 பேரு அப்படின்னு தான் வருவாங்க சரக்கடி போனா. அப்படி இப்ப போய் பேசும்போது பழைய நினைவுகள் சரக்கு அடிச்சோனே பழைய நினைவுகள் எல்லாமே அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே நீ வந்து அப்ப தோத்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அந்த 2 பேர் 2 பர்ட்டிகுலர் பெர்சன் இப்போ 2 பேருக்குள்ளயுமே அவ்வளோ ஒரு சண்டை வருது. சண்டை வந்தோனே கொஞ்சம் அந்த காட்டுக்குள்ள கொஞ்சமா சண்டை போட்டே போறாங்க. வாய் சண்டை, கை சண்டை, வாய் சண்டை, கை சண்டையா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சண்டையா மாறுது. பெரிய சண்டையா மாறின உடனே 2 பேரும் காட்டுக்குள்ள போயிடுறாங்க. காட்டுக்குள்ள போய் ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தன் மட்டும் வரான். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா அவன் மேல உடம்பு கை கால் ஃபுல்லாக ரத்தமா இருக்கு. அப்போ 2 பேர் தான் மொத்தம் வந்து 2 சைடு ஊரே 2 சைடு இவன் பக்கம் ஒன்று இவன் பக்கம் ஒன்று பாண்டவர் சைடு இந்த பக்கம் இந்த 2 பக்கமாக தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணாங்க என் சைடு என்னோட தளபதியை நீ அடிச்சு கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவனை அட்டாக் பண்ண வராங்க. அப்படி 2 இவங்களை மாற்றி இவங்க அடிக்க இவங்களை அடிக்கணும் ஓவரால் அந்த துவாரகையே ஒருத்தவங்களுக்கு அடிச்சுட்டு கொண்டுகிட்டு செத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நியூஸ் வந்து கண்ணனுக்கு போகுது. கண்ணனுக்கு போனோடனே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பலராமர்கிட்ட போய் கேட்கலான்னு போனா பலராமர் வந்து இந்த தண்ணியில இறங்கி அவர் உயிரை தானாவே எடுத்துக்கிட்டு அந்த யோகாசனம் அது மூலயமா தானாவே உயிரை விட்டுறாங்க அப்படி சொல்றாங்க. அப்படியே ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கண்ணன் கடவுளாச்சு இருந்தாலும் அவருக்கு புரியுது நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போற டைம் ஆயிடுச்சு, இந்த உலகத்தை விட்டு நம்ம போக வேண்டிய டைம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே பார்க்குறாங்க. சொந்த பந்தம் பையன் எல்லாருமே அந்த காட்டு அந்த கடற்கரை அந்த காடு அந்த எல்லாமே அந்த இடத்துல வந்து எல்லாமே இறக்குறாங்க. கண்ணன் பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போய் அந்த காட்டில் வந்து உக்காடுறாரு. உக்காந்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவர் உட்காந்துக்கிற ஆங்கிளுக்கு ஒரு வேடன் வந்து லாங்கில் இவர் வந்து டயர்டாக இப்படி உட்காந்துருக்கிறாரு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு வேடன் வந்து இடையிருந்து அவருடைய காலை பார்த்துட்டு மான் நினைச்சு விடுறாரு. அந்த அம்பு வந்து அவருடைய கால் கட்ட விரல்ல கரெக்டாக குத்துது. அப்படி குத்தின உடனே அவருக்கு வந்து புரிஞ்சிடுது நம்ம ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. அப்படி வந்தோடனே அந்த வேடன் வந்து மான் நினைச்சோம். அப்புறம் பார்த்தா கண்ணனா இருக்கு. ஐயோ ராஜா கண்ணா நீங்கன்னு தெரியாம நான் வந்து அம்பு விட்டுட்டேன், நான் மான் தான் நினைச்சு பண்ணேன், நீங்கன்னு தெரிஞ்சுதான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த வேடன் வந்து ஒரு சாதாரண இப்படி சொல்றது சாதாரணமா டெய்லி வேட்டையாடி சாப்பிட்றவங்க அந்த சைடோ இந்த சைடோ 2 தளபதிகள் அந்த சைடு எந்த மாதிரியுமே இல்லை, ஒரு சாதாரண வேட்டையாடி சாப்பிட்றவங்க தான். அப்படி இருக்கும்போது இது போல ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க, நீங்களும் தெரிஞ்சு பண்ணல, நான் வந்து யதார்த்தமா பண்ணேன் அப்படி சொன்னேன். இல்லை இது வந்து நடக்க வேண்டியது, நீ பண்ணது சரிதான், இது நடக்க வேண்டியது என்பது என்னுடைய கர்மா அப்படின்னு சொன்னோன்னே என்ன ராஜா சொல்றீங்க அப்படின்னு இது வந்து கண்ணனுக்கு வந்து போன ஜென்மத்தை இதை சொல்றாரு. போன ஜென்மத்துல நான் வந்து ராமரா பிறந்தேன், நீ வந்து வாலியா பிறந்த. போன ஜென்மத்துல நான் வந்து உன்னை வந்து வாலிக்கு வந்து ஒரு பவர் இருக்கு, நேருக்கு நேர் மோத முடியாது. அப்படி இருக்கும்போது ராமர் வந்து வாலியை வந்து மரத்துக்கு பின்னால் நின்று ஒளிஞ்சிருந்தா வாலியை கொல்லுவாரு ராமாயணத்துல. நான் வந்து அப்போ ஒன்று அப்படி கொன்னேன், அதனால இப்போ வந்து அதுக்கு கர்மா, அந்த கர்மா வந்து எனக்கு இப்போ வேலை செய்யுது. இப்போ நாங்கள் உட்காந்து இருக்கும்போது நீ வந்து அந்த மரத்தாண்ட இருந்து என்னை கொண்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து இதாயிடுறாரு, இறந்துடுறாரு. இந்த ஓவரால் மொத்த கதையிலுமே உங்களுக்கு நமக்கு என்ன புரியுதுன்னா, அது கடவுளா இருக்கலாம், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஏழையா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே நம்ம நல்லது பண்ணா நல்லது வரும், கெட்டது பண்ணா கெட்டது தான் வரும். ஒன்று சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினையா இருப்பான், திணை விதைத்தவன் திணையா இருப்பான் அப்படி சொல்லுவாங்க. அது போல நம்ம என்ன பண்றோமோ அது கடவுளா கூட இருக்கலாம், அது நம்ம என்ன போடுறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் வரும். அதை விட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பு பண்ணிட்டு கடைசியாக ஒரு 100 ரூபாய் யாருக்குனாச்சும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அப்படியே நம்ம வந்து நம்ம பாவம் எல்லாம் போயிடுமா, அப்படியெல்லாம் இல்லை. எதாக இருந்தாலும் நமக்கு நம்ம எது பண்ணாலுமே மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நல்லது மட்டுமே பண்ணுவோம், நல்லது மட்டுமே இந்த உலகத்தில் அன்பை விதைப்போம். நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறது தான், அன்பை விதைப்போம். அதுபோல் நான் வேறு எதனா டாபிக் பேசணுன்னா நீங்கள் இது கமெண்ட் பண்ணலாம், என்ன டாபிக் பேசலாம், இந்த டாபிக் பேசலாம். நம்ம பேசக்கூடாதுன்றது எதுவுமே இல்லை, எந்த டாபிக் வேணாலுமே பேசலாம், எல்லாருமே பேச வேண்டியது தான். பேசாமல் ஒழிச்சு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசினா தான் எதுக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். இந்த ஓவரால் மொத்த இது மித்தாலஜிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது வந்து கதையா உண்மையா பொய்யா அப்படின்னு கதைன்னு பார்க்குறவங்களுக்கு கதை, இது வந்து இதிகாசத்தில் நடந்த ஒரு உண்மைன்னு பார்க்குறவங்களுக்கு உண்மை.
இது இல்ல ஒரு கட்டுக்கதை, ஒரு பிரம்ம அப்படி சொல்றவங்களுக்கு அது அப்படி போல. அதெல்லாம் நம்ம எந்த சைடுல இருந்து பார்க்குறோமோ அந்த சைடு தான். இப்போ கர்ணன் வந்து நல்லவனா கெட்டவனான்னு கேட்டா, ஒரு சைடு நல்லவங்க சொல்லுவாங்க, ஒரு சைடு கெட்டவங்க சொல்லுவாங்க. அதுபோல தான் நம்ம எந்த சைடுல இருந்து பார்க்குறோமோ அப்படிதான். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.